ஓம் சக்தி. சக்திகளே, இந்த நவராத்திரி பற்றி நான் சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது சக்திகளே. ஒரு முறை நாங்கள் மருவத்தூரில் காப்பு அலங்காரத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆன்மீக மண்டபத்தில், அந்த இமேசம் ஹாலில். அப்போது ஒரு கணவன் மனைவி, அவங்க மடியில் ஒரு குழந்தை, கை குழந்தை, அவங்க உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு வேப்பிலை காப்பு. அவங்க என்கிட்ட விசாரிக்கிறாங்க, ஏன்னு சக்தி இந்த வேப்பிலை காப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னங்க? நாங்கள் அம்மாகிட்ட கேட்டேன், எங்களை இந்த காப்புக்கு பணம் கிட்ட சொன்னாங்க, வேப்பிலை காப்புக்கு. அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போய் பயன்படுத்து சொன்னாங்க. அது என்னங்க, எப்படிங்க இருக்குது, எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டாங்க. நாங்கள் நீங்கள் யார், என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய குழந்தை, ஆண் குழந்தை, பிறந்ததுலேருந்தே ஜன்னி கோணங்க, காக்கா வலிப்பு வந்துடுது. என்னென்ன வைத்தியம் பண்ணாங்க, ஏதோ கோவிலுக்கெல்லாம் போனாங்க, எங்கேயும் சரியாகலை. கடைசியாக மருவத்தூர் பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்தாங்க. அம்மா பாத பூஜையில் பார்க்கும்பொழுது அம்மா சொன்னாங்க, நீ அமாவாசை வேள்வியில் குச்சி போட்டு போ, எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவருமே குழந்தையோட கணவன் மனைவி 2 பேருமே அமாவாசை வேள்வியில் குச்சி போட்டு போனாங்க. போனவுடனே என்னாச்சுங்க, அந்த குழந்தைக்கு தினம் வர்ற அந்த வலிப்பு நின்று போச்சு, வரல. அதுக்கு பின்னால் ஒரு இடக்கூட வரல. அவங்க சந்தோஷமாக மறுபடியும் அம்மாட்ட வர்றாங்க. அந்த வாரமே வந்தோடனே அம்மா சொன்னாங்க, நவராத்திரிக்கு வேப்பிலை காப்புக்கு பணம் கட்டி அந்த பிரசாதத்தை வாங்கி பயன்படுத்து, நிரந்தரமாக குணமாயிரு, மறுபடியும் வராதுன்னு அம்மா சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அதுக்கு அப்போயே பணம் கட்டிட்டு போயிட்டுங்க சக்தி. இப்போ அந்த பிரசாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம், அது எப்படியெல்லாம் பயன்படுத்தணுங்க அப்படின்னு கேட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா சக்தியில், அம்மா அவர்கள் அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த ஜன்னி கோணத்தை, தினமும் பாடாப்படுத்துகிற ஜன்னி கோணத்தை அமாவாசை வேள்வியில் குச்சி போட்டேன்னு நிறுத்திட்டாங்க. அடுத்து பாருங்க, நிரந்தரமான தீர்வு வேப்பிலை காப்புக்கு பணம் கட்டி அதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால இப்படி இந்த காப்புங்கிறத மிக சாதாரண ஒரு விஷயம் அல்லங்க சக்திகளை, பலருக்கும் பலவிதமாக அது நன்மை செய்யுது சக்திகளை. அடுத்து பாருங்க, இந்த முக்கூட்டு என்ன மறுபடியும் என்னென்னமெல்லாம் செய்து பாருங்க. எங்கள் பகுதியை சேர்ந்த ஒரு தம்பதி, அவங்க சென்னைக்கு மாறுதலாகி போயிட்டாங்க. புதுசு, நாங்கள் யாரையும் பழக்கம் இல்லை. கணவர் வேலைக்கு போயிட்டாரு, நான் வேலைக்கு போனால் வீடும் சேரல. சாயந்தரம் நேரம், வெள்ளிக்கிழமை, இந்த இளம்பெண் மட்டும் குழந்தையோடு இருக்கிறாங்க. குழந்தை தொட்டில் தூங்கிட்டு இருக்குது. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. 5 நிமிஷத்தில் மறுபடியும் கரண்ட் வந்துடுது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் இருட்டாகிறப்ப குழந்தை தொட்டிலேருந்து ஒரு சின்ன சத்தம் வருது, வீலுங்க மாதிரி சவுண்டு வருது வினோதமாக. இப்போ கரண்ட் வந்தோடனே நான் பொண்ணு ஓடி போய் அலறி பிடிச்சி பார்க்குது. இப்போ குழந்தை உயிரற்ற நிலையில் இருக்குது. வாயில் நுரத்தள்ளி உடம்பெல்லாம் நீளம் பாஞ்சு இருக்குது. அதாவது விஷப்பூச்சி கடிச்சு போட்டது, இல்லை என்னன்னு தெரியல, தீய சக்தி ஆண்டிருச்சா என்னன்னு தெரியல. இது இந்த பெத்த மனம் பகுதிக்குமே உடனே அந்த குழந்தைய எடுத்து நெஞ்சோட சாத்திக்கிட்டு கதறுது. குழந்தைய காப்பாற்றணுமே, ஏதாவது டாக்டர் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தெருவில் இறங்கி ஓடுது. இது அங்கே இப்போ தான் 1 நாள் 2 நாளாவது ஆகுது சென்னைக்கு ஆனால் யாரையும் தெரியாது, டாக்டர் எங்கே இருக்காரு என்ன ஒன்றுமே தெரியாது. அது பாட்டுக்கு பைத்தியமாட்ட குழந்தைய தோலில் போட்டு ஓடுது வீதியில். அப்போது மைக் செட்டில் பெரம்பலூர் மன்றம் அது பக்கத்தால் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அம்மாவுடைய மந்திரங்கள் படிக்கிற அந்த சத்தம் கேட்குது. ஓம் ஓம் சக்தியை போற்றுவோம், ஓம் ஓங்காரானந்தியை போற்றுவோம் அப்படிங்கிற அந்த மந்திரவெளி சத்தமெல்லாம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டோன்னு இது இங்கே கோயில் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது, அங்கே கொண்டுட்டு போகலான்னு சொல்லி இது நேராக அந்த சத்தம் கேட்குற திசை நோக்கி மன்றத்துக்குள்ளே கொண்டுகிட்டு குழந்தையை படுக்க வச்சிருது அம்மா முன்னால். நம்ம சக்திகள் எல்லாம் முழு செவ்வாடையில் உட்காந்து எல்லாம் மந்திரம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ தலைவிமா என்னன்னு விவரமெல்லாம் கேட்குறாங்க. இது சொல்லுது, கவலைப்படாத, ஓரமாக குழந்தைக்கு அப்படி சொல்லி போட்டு நீ சாமி கும்பிடு அப்படின்னு போட்டு தலையம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த அகண்ட எண்ணெய் முக்கூட்டு எண்ணெய் கொண்டு வச்சுருக்காங்கிற மன்றத்தில் அதை எட்டு அந்த குழந்தைக்கு உடம்பு ஊரா பூசி விட்டு தீபாரணம் பண்ணி திருஷ்டி கழிச்சாங்க. அவ்வளோதானுங்க. அந்த குழந்தை வாந்தி எடுத்தது. இந்த வாந்தி பச்சை கலராக வந்தது. அடுத்த செகண்டு குழந்தை பொழைச்சிடுச்சு, அது அழுக ஆரம்பிச்சிருச்சு. உடனே தாய் எடுத்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. எப்படி பாருங்க அந்த முக்கூட்டு என்ன காப்பாற்றுதுன்னு. சாதாரண விஷயம் இல்லைங்க சக்தியில். ஏற்கனவே ஜிசிடி மன்றத்தை சேர்ந்த, கோயம்புத்தூர் ஜிசிஎம் மன்றத்தை சேர்ந்த அவர் வீராசாமி
மதுரை சக்தி ஒருத்தர் வாத்தால் பாதிக்கப்பட்டவரை இந்த முக்கூட்ட எண்ணெய் பயன்படுத்தா காப்பாத்தினாரு அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிற சக்திகளை. இது அவ்வளோ சக்தி வாய்ந்த விஷயம். அது மட்டும் இல்லைங்க சக்திகளை, இந்த நவராத்திரி டைமில் அம்மா நிறைய சித்தாடல் பண்ணுவாங்க. திருப்பூர் மாவட்டம் பூலவாடி சக்தி பீடம் இங்கே என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். நவராத்திரி அகண்டம் ஏற்றிருக்கிறாங்க. இங்கேயுமே ஏற்றினால அதை நம்ம சக்திகள் எல்லாம் ஷிஃப்ட் முறையெல்லாம் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க 24 மணி நேரமே. அதில் ராஜிங்கிற ஒரு பெண் பார்த்துட்டு இருக்கிறா. அவளுடைய ஷிஃப்ட்டு மத்தியானம் ஒரு 1:30 மணி 2 மணிக்கு முடிக்க போகுது. அதில் இப்போ மாற்றி விடுறதுக்கு இன்னொரு சக்தியை நான் கரெக்டாக வந்துடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வரல. அது காரணமாக சரி எப்படி வந்துடுவாங்க, நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லி இந்த பெண் ஒரு 2 மணி வாக்கில் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ இங்கே யாருமே இல்லை, அகண்டத்தை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் அம்மா என்ன பண்ணுதுங்க, இந்த ராஜிங்கிற அந்த பெண் உருவத்திலேயே அம்மா அங்கே இருந்து அகண்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த ஷிஃப்ட் முறைப்படி வந்து மாற்றி விடுறதாக சொன்ன அந்த சக்தி 3 மணிக்கு வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்தவங்க ராஜி பார்த்துட்டு, ராஜி உருவத்தில் இருக்கும் அம்மாவை பார்த்து, என்ன நீ வீட்டுக்கு போகலையா, பசி இல்லையா, சாப்பிட போகலையா அப்படின்னு, நான் லேட் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த ராஜி உருவத்தில் இருக்கிற அம்மா சொல்றாங்க, ஆமா என்னுடைய அகண்டத்தை நான் தானே பார்த்து கொள்ள வேண்டும். எப்படிங்க, என்னுடைய அகண்டத்தை நான் தானே பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மாளுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அது ராஜி நான் வீட்டுக்கு வரேன்னு அவங்க போயிடுறாங்க, அவ்வளோதான். அப்புறம் அடுத்த நாள் ராஜி மறுபடியும் ஆலயத்துக்கு வந்தவனால கேட்குறாங்க, என்ன நேற்று நீ வந்து 3 மணி வரைக்கும் இருந்துட்டியே, வீட்டுக்கு போகவே இல்லையே, அப்புறம் நான் உன்னை கேட்டதுக்கு இந்த மாதிரி பதில் சொன்னேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அக்கா நான் 1:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டுனுங்க, பசி தாங்க முடியும்னு சொல்லி நீங்கள் எப்படி வந்துடுவீங்கன்னு சொல்லி நான் 1:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் நான் இதுக்கு இப்போத்தாங்க்கா வர்றேன், அடுத்த நாள் தான் இன்னைக்கு தான் வர்றேன், நான் இடையில வரவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தீங்களா சக்தியில், அம்மா வந்து அம்மா சொன்ன மாதிரியே என்னுடைய அகண்டத்தை நான் தானே பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி அம்மா வந்து விளையாடுறாங்க. அது மட்டுமல்ல சக்திங்களே, அதே சக்தி பீடத்தில் அம்மா அவர்கள் நம் குரு பகவான் உருவத்தில் வேப்பிலையோடு ஆலயத்தை வலம் வந்ததெல்லாம் பட்ட பகல்ல அங்கே ஆலயத்தில் அந்த கைப்பிடிச்சவர் இருக்குது இல்லைங்களா, அது மேலே உட்காந்துக்கிட்டு சின்ன பசங்க 10-12 பேர் விளையாண்டுருப்பானுங்க. இந்த நேரம் அவனுக்கெல்லாம் பார்த்து கதையாக சொன்னானுங்க சக்திகளை. அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடந்துருக்குது. இது வந்து ஒவ்வொரு மன்றத்திலையும் நடக்கும், ஒவ்வொரு சக்தி பீடத்திலையும் நடக்கும், அருவத்தூரையும் நடக்கும். இந்த நவராத்திரி விழா அம்மாளுக்கு மிக உகந்த ஒரு சந்தோஷமான ஒரு விழா சக்திகளை. ஓம் சக்தி.